ஹலோ விவர்ஸ், வெல்கம் யூ. அதாவது ஜிடிஎஸ் ஜாப் அப்ளை பண்ணும்போது எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு தவறு, அது என்னன்றதை இந்த விட நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த தவறை நீங்கள் செய்யாமல் கரெக்டாக அப்ளை ஆனது பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளானது நிறையவே இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஆனது போட்டிருக்கோம். ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு வீடியோ மார்க் இது போல் எத்தனை இருந்த வேலை வந்து கிடைக்கும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஆனது போட்டிருக்கோம். அதற்கான லிங்க் வேணால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பாருங்கள். உங்களுக்கு இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் ஆனது பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்ளை பண்ணி கொடுக்க விலை 100 ரூபாய் வந்து ஆகும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கடைசி ஸ்டெப் வரும்போது எந்தெந்த ஊருக்கெலாம் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இது ஒரு முக்கியமான இது பாருங்கள். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் தகுதிக்கு இருக்கிற எல்லா வேகன்சியுமே வந்து காமிச்சிருவாங்க. முன்னெல்லாம் அப்படி கிடையாது. பொதுவாக வந்து அந்த ஜோனுக்கு அப்ளை பண்ணுறீங்களா எல்லா வேகன்சியும் காமிச்சிருவாங்க. அதில் நீங்கள் எது எதெல்லாம் தகுதியோ அதுக்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க. இப்போ அப்படி வந்து கிடையாது. உங்கள் கம்யூனிட்டி உங்கள் எலிஜிபிலிட்டி என்னவோ அதுக்கேற்ற வேகன்சி மட்டும்தான் காமிக்கிறாங்க. அப்படின்னும் போது நீங்கள் அது எல்லாத்துக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட் இதுவும் எல்லாத்துக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். வெயிட் பண்ணுங்கள், முக்கியமானது இருக்குது. ஃபஸ்ட் இதுவும் எல்லாத்துக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அந்த ப்ரிஃபரன்ஸை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் வேணுமா இல்லை பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் வேணுமா? உங்களுக்கு இப்போ பிரான்ச்சு போஸ்ட் மாஸ்டர் தான் வேணும், நான் அந்த வேலை தான் செய்வேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு எத்தனை பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இருக்கோ அதுக்கு தான் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் ஆனது கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு அசிஸ்டன்ட் பிரான்ச்சு போஸ்ட் மாஸ்டர் வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் பிரான்ச்சு போஸ்ட் மாஸ்டருக்கு மட்டும்தான் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்தது கொடுக்கணும். இப்போ எனக்கு பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் வேணும் அப்படின்னு நீங்கள் இருந்துட்டு ப்ரிஃபரன்ஸை தூக்கி நீங்கள் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரோ இல்லை அந்த தேக் சேவக் அதுக்கு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு அதில் வேலை கிடச்சிரும். பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் கிடைக்காது. ஓகேவா? புரியுதில்ல? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இதில் ஊர் மட்டும் முக்கியம் கிடையாது, அந்த ஊரில் என்ன வேகன்சி கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கணும். அது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரா இல்லை அசிஸ்டண்ட்டா இல்லை தேக் சேவக்கா, இது போல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மேக்ஸிமம் எல்லாருமே வந்து நல்ல மார்க் எடுத்தவங்க பிபிஎம் போகணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. அப்படின்னும் போது எத்தனை பிபிஎம் இருக்கோ அது எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா வேறுனா சும்மா கொடுத்து விடுங்க அசிஸ்டண்ட்டுக்கு தேக் சேவக். அது வேணான்னா விட்டுருங்க. அது கிடைச்சாலும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா வேணான்னா விட்டுருங்க. பிபிஎம் கிடைச்சா தான் செய்வேன் அப்படின்னா அதுக்கு மேலே கொடுத்துருங்க, அதுக்கெலாம் கொடுக்காதீங்க. ஸோ இவ்வளோ தான். ஸோ இது கொஞ்சம் எல்லோரும் கவனமாக பண்ணுங்கள். எல்லார் வாட்டியும் செய்கிற தவறு அசிஸ்டண்ட்டுக்கு முதல்ல கொடுத்து விட்டுறீங்க. ஸோ அதில் ஒரு சிலருக்கு கிடச்சிருது. அப்படின் போது அவங்க வேலையில் வந்து ஜாயின் பண்ண மாட்டீங்க. ஒரு சிலர் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் கிடைக்குது, ஒரு சிலர் இல்லை, நிறைய பேர் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் கிடைக்குது ஆனால் செய்ய மாட்டீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு வேணும்னா நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அதான் சொல்லிக்கிறது. என்ன வேலை என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வேணும்னா நீங்கள் அப்ளை பண்ணாத இருக்கலாம். கரெக்டு தான். ஒரு 490 மேலே எடுத்தவங்க போயிட்டு இப்போ பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அதில் விரும்ப மாட்டாங்க. என்ன தான் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பதவி கொடுத்தாலுமே வந்து விரும்ப மாட்டாங்க. நமக்கு இந்த அளவுக்கு திறமை இருக்குது, நம்ம இன்னும் பெரிய வேலையே வாங்கலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ அப்படின்னும் போது முன்னாடியே நல்லா சிந்திச்சுட்டு நீங்கள் அப்ளை ஆனது பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணல அப்படின்னா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பானது கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.